10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உடல் நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு பாடம் இருக்குதுங்க. 22வது பாடம். அந்த பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸை தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல ஷார்ட் நோட்ஸை பார்த்து முடிச்சுட்டு பிறகு புக் பேக் கொஸ்டின் அதையும் சேர்த்து பார்த்துடலாங்க. நாங்கள் கொடுத்துருக்கிறதாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை தாண்டி ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும், நீங்கள் புத்தகத்தை படிக்க தேவையில்லை. புத்தகத்தை படிச்சிங்கன்னா ஒரு 5 பக்கத்துக்கு மேலே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவே போதும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் 2-3 முறை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதுங்க. அழகாக இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தைகளின் தவறான பயன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை எங்கெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி தடுப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போக்சோங்கிற சட்டத்தை கொடுத்துருக்காங்க. போக்சோங்கிற சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் கொண்டு வந்தாங்க. இந்த போக்சோடைய விரிவாக்கம் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ், இதுதாங்க போக்சோடைய விரிவாக்கம். அடுத்தது ஒரு ஆணையம்ங்க, குழந்தை உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம், NCPCR சொல்லுவாங்க. இதை மார்ச் 2007 கொண்டு வந்தாங்க. இந்த ஆணையத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா, முன்னாடி ஒரு சட்டம் இருக்குதுங்க, குழந்தை உரிமை சட்டம், CPCR சட்டம் சொல்லுவாங்க. 2005 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆணையத்துடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளை உருவாக்குதல். கொள்கைகளை உருவாக்குறதா இந்த ஆணையத்துடைய வேலை. அடுத்தது இரண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மருந்துகளின் தவறான பயன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. மருந்தை எங்கெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அதை தடுப்பது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான தினம் இருக்குது பாருங்கள், மருந்துகளின் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்கான தினம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கான தடுப்பு சர்வதேச தினம். அதாவது மருந்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதற்கு எதிரான தினம். இன்னொன்று சட்டவிரோத கடத்தல் பண்ணுறாங்க இல்லையா, அதை எதிர்ப்பதற்கான சர்வதேச தினம். என்னைக்குன்னு பாருங்கள், ஜூன் மாதம் 26ஆம் தேதி. அடுத்தது ஒரு சட்டம்ங்க, 1985 போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போ? 1985. அடுத்தது உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனு 1984 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் பார்த்துட்டா அவர் போதையிலேயே இருந்தார்னா அவரை போதைக்கு அடிமையானவர் சொல்லுவோம், இல்லைன்னா மருந்துகளை தவறாக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவோம். இப்படி சொல்ல வேண்டாம், அதற்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. எப்போ சொல்லியிருக்காங்க? 1984 சொல்லியிருக்காங்க. அடுத்தது புகையிலையின் தவறான பயன்பாடு. புகையிலையை எங்கெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அதனால் என்ன விளைவு ஏற்படும், அதை தடுப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புகையிலையானது 2 தாவரத்துலேருந்து பெறப்படுதுங்க. ஒன்று நிக்கோடியானா டொபாக்கம்ங்கிற தாவரம், இன்னொன்று நிக்கோடியானா ரஸ்டிகாங்கிற தாவரம். இந்த 2 தாவரத்துலேருந்து தான் புகையிலையை தயாரிக்கிறாங்க. இந்த புகையிலையில் என்ன இருக்குது? புகையிலையில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு இருக்குதுங்க. நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஆல்கலாய்டு. இது என்ன பண்ணுது? ஒருத்தரை அடிமையாக மாற்றுது, அவரை போதைக்கு அடிமையாக மாற்றுதுங்க. இந்த புகையிலையால் என்ன விளைவு ஏற்படும்? என்ன விளைவுன்னு பாருங்கள், நிறைய விளைவு ஏற்படுது. புகையிலையில் பென்சோபைரின் அப்படிங்கிற வேதிப்பொருளும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிற வேதிப்பொருளும் இருக்குது. இந்த 2 வேதிப்பொருளும் புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள். புற்றுநோயை உருவாக்கக்கூடியது என்னது? பென்சோபைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். இதனால் என்ன ஆகுது? நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுதுங்க. நுரையீரல் புற்றுநோய் எப்படி ஏற்படுது? அதாவது இந்த புகையிலையை எப்படி பயன்படுத்துகிறாங்க? சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது சுவாசம் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன பண்ணுது? நுரையீரலுக்குள்ளே போகுது. நுரையீரலில் போயிட்டு அந்த நுரையீரல் குழாய் மீது அப்படியே படிவுகளாக படியுது. அப்படி படியும் பொழுது எம்பைசீமா அப்படிங்கிற நோயானது ஏற்படுது. எங்கே ஏற்படுதுன்னு பாருங்கள், நுரையீரலில் ஏற்படுது. புகையிலையில் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்க. கார்பன் மோனாக்சைடு எங்கே இருக்குது? புகையிலையில் இருக்குது. நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஹீமோகுளோபினுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துகிட்டு போகிறது தான் வேலை. அதாவது உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்கும், அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டாந்து நுரையீரலில் கொடுக்கும். இப்படி வேலையை பார்க்குறது தான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபினோட இந்த கார்பன் மோனாக்சைடு சேர்ந்ததுன்னா அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா, அதனுடைய திறனை இழந்துடும். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற திறனை அது இழந்து போயிடும். அதனால் சீக்கிரமாகவே நமக்கு இறப்பானது ஏற்படுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உடலில் திசுக்களில் ஹைபாக்சியா அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்தது 2-3 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா சிகரெட்டு பெட்டிகள் மீதும் புகையிலை பயன்படுத்தும் பெட்டிகள் மீதும் புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு தீங்கானதுங்கிற வாசகத்தை கண்டிப்பாக நீங்கள் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2004 மே 1ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2004 கொண்டு வந்தாங்க. மே 1 கொண்டு வந்தாங்க. அடுத்தது மே 31 அப்படிங்கிறது உலக புகையிலை எதிர்ப்பு நாள். உலக புகையிலை எதிர்ப்பு நாள். இதை வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. 2018 நினைக்கிறேன், குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அடுத்தது WHO இன்னொரு தகவலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2030 உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் 10 மில்லியன் மக்கள் புகையிலையை பயன்படுத்துறதால இறப்பாங்களாம். அடுத்தது ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு. ஆல்கஹாலை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அதனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விளைவு தான் கொடுத்துருக்காங்க. மதுவால் என்ன பாதிப்பு ஏற்படும்? மதுவை நீண்ட காலமாக அருந்துறாங்கன்னா அவங்களுடைய நரம்பு மண்டலம் தான் மெயினாக பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். மது அருந்துனா இரத்த நாளங்கள் விரிவடையும். அதனால் இதயத்துடைய செயல்பாடும் பாதிக்கப்படும். இந்த மது அருந்துறதால மெயினாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நரம்பண்டலம் தான் பாதிக்கப்படும். உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தாங்க ரொம்ப டேமேஜ் ஆகும். இந்த கல்லீரலில் வந்து சிர்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது உருவாகும். இந்த சிர்ரோசிஸை கவனிங்க. சிர்ரோசிஸ் எங்கே உருவாகும்னு கூட கேட்கலாம். எங்கே உருவாகும்? கல்லீரலில் உருவாகும். அடுத்தது டயாபெட்டிஸ் மிலிட்டஸ்ங்கிற நீரிழிவு நோய்க்கு போகிறோம். அதாவது சக்கரை வியாதிங்க. டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. டயாபெட்டிஸ்னா ஓடுகின்றன்னு அர்த்தம். மெலிட்டஸ்னா இனிப்புன்னு அர்த்தங்க. கிரேக்கத்தில் வந்து ஓடுகின்ற இனிப்புன்னு அர்த்தம். தமிழில் வந்து சக்கரை வியாதின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸுடைய அளவு அதிகமாக இருந்ததுன்னா அதை தான் சக்கரைன்னு சொல்லுவாங்க. சக்கரைனா நம்ம சாப்பிட்ற சக்கரை கிடையாது, குளுக்கோஸுடைய அளவு அதிகமாக இருக்கிறது தான் சக்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கணைய குறைபாட்டால் ஏற்படுதுங்க. முக்கியமாக பாருங்கள், அதாவது சக்கரை வியாதி வர காரணம் என்னது? கணையத்துடைய ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான். கணையத்தில் 2 விதமான செல்கள் இருக்கும். ஒன்று ஆல்பாங்கிற செல்லு, இன்னொன்று பீட்டாங்கிற செல்லு. ஆல்பா அப்படிங்கிற செல்லில் குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்கப்படும். பீட்டாங்கிற செல்லில் இன்சுலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் சுரக்கப்படும். இந்த 2 வேதிப்பொருளும் என்ன பண்ணும்னா, ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சதுன்னா குளுக்கோகான் வந்து சர்க்கரையோட அளவை வந்து அதிகப்படுத்தும். அதுவே ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் இன்சுலின் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தும், குறைக்கும். இன்சுலின் வந்து சர்க்கரையை குறைக்கும், குளுக்கோகான் சர்க்கரையை அதிகப்படுத்தும். இந்த 2 பேரும் மாறி மாறி நம்ம ரத்தத்துடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. சரி, இந்த நீரிழிவு நோய் எப்படி தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் குறைபாட்டால் வருது. இன்சுலின் வந்து சுரக்கிறது குறைஞ்சி போகிறது, அல்லது இன்சுலின் சுரக்காமை இந்த காரணத்தால் என்னாகுது, நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவானது அதிகமாகுது. அதனால தான் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் வருதுங்க. இந்த சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வகை 1, வகை 2ன்னு 2 விதமான டைப்பு இருக்குது. இதில் வகை 1 அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். வகை 1 வந்து இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய். இன்சுலின் சார்ந்தது இது சுருக்கமாக வந்து IDDM சொல்லுவாங்க. இதோடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மிலிட்டஸ். அதாவது இன்சுலின் சார்ந்த நோய். இன்சுலினால் தான் வருது இந்த நோய். ஓகேங்களா? சரி, இருக்கிற சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளில் 10 to 20% பேர் மட்டும்தான் வகை 1க்குள்ளே வர்றாங்க. எத்தனை பேருன்னு பாருங்கள், 10 to 20% பேர் மட்டும்தான். இந்த வகை 1 அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் 20 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வகை 1 அப்படிங்கிறது வரும். இந்த வகை 1 அப்படிங்கிறது திடீர் என தோன்றும், சடனாக வரக்கூடியது, உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. சரி, இந்த வகை 1 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கணையத்தில் நான் என்ன சொன்னேன், 2 விதமான செல்கள் இருக்குன்னு சொன்னோன்னா, அதில் இருக்கிற பீட்டா செல்கள் அழிந்து விடுவதால் பீட்டா செல் மொத்தமாக டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆகிறதுனால தான் வகை 1 அப்படிங்கிறது வருதுங்க. அதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்சுலினை சுரக்க முடியுமா? இன்சுலினை சுரக்க முடியாது. அதனால் என்ன ஆகுது? ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது. அதுதான் டைப் 1. போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமை. இன்சுலின் வந்து சுரக்க முடியாது, ஏன்னா பீட்டா செல்லே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்குது. இதை வந்து ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தா என்ன பேருங்க? ஹைப்பர் கிளைசீமியான்னு பேருங்க. சரி, இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. மரபு வழியாக கூட இருக்கலாம், இல்லை வைரஸ் காரணமாக ஏதாவது தொற்று வந்திருக்கலாம், இல்லைன்னா கடுமையான மன அழுத்தம். நல்லா நோட் பண்ணுங்கள், மன அழுத்தம் ஏற்பட்டாலும் வகை 1 வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது வகை 2க்கு போகிறோம். வகை 2 வந்து இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். இன்சுலின் சாராதது, இதை வந்து NIDDM சொல்லுவாங்க. அதாவது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மிலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சுலினை சாராத நோய், அதாவது இன்சுலின் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அதாங்க கான்செப்ட். இந்த நோய் யார்கிட்ட வரும்? வகை 2 யார்கிட்ட வரும்னு பார்த்தீங்கன்னா, வயதானவரிடம் வரும்.
வயசாயிருச்சுனா தான் மட்டும்தான் வரும். 40 வயசுக்கு மேலே இருந்தால் தான் வகை 2 வரும். இருக்கிற சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுகளில் 80 to 90% எவ்வளோ பாருங்கள், 80 to 90% வகை 2க்குள்ளே தான் வர்றாங்க. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வகை 2 வந்து மெதுவாக தான் வரும், மிதமாக வரும், ஆனால் அதிக நிலைப்புத்தன்மையோடு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சரி, இதற்கு காரணம் என்ன? கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்கள் வந்து இன்சுலினை சுரக்கும். பீட்டா செல் அழியாது. நல்லா பாருங்கள், பீட்டா செல் அழியாது, ஆனால் இன்சுலின் சுரக்கும். ஆனால் இந்த இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்கும், அல்லது இன்சுலின் வேலையே செய்யாது. இன்சுலின் சுரக்கலாம், சுரந்தாலும் அது வேலை செய்யாமல் இருக்கலாம். அதனால தான் வகை 2 ஆனது ஏற்படுது. இதற்கான காரணங்கள் என்ன? காரணம்னு பார்த்தீங்கன்னா, வயது அதிகரித்தல். 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுனாவே கொஞ்சம் பிரச்சனை தான்ப்பா. அடுத்தது உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. யாருமே இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், உழைக்கிறது கிடையாது. அளவுக்கு அதிகமாக உண்ணுதல், ரொம்ப ஓவராக சாப்பிட்றோம். இதனால் வகை 2 ஆனது ஏற்படுது. இதை வந்து கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். நோயுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் வகை 1 வந்து 10 to 20% தாக்கம் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான பேஷண்ட்டை மட்டும்தான் அட்டாக் பண்ணும். அதுவே வகை 2 வந்து 80 to 90% பேரை வந்து அட்டாக் பண்ணும். தொடங்கும் பருவம்னு பார்த்திங்கன்னா, இந்த வகை 1 வந்து இளம் பருவத்தினர், அதாவது 20 வயசுக்கு குறைவானங்களுக்கு மட்டும்தான் இந்த வகை 1 வரும். வகை 2 வந்து 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும், வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும். அடுத்தது உடல் எடை. இந்த உடல் எடையை பொறுத்த வரைக்கும் வகை 1 வந்துச்சுன்னா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதின்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடல் எடை வந்து சாதாரணமாக இருக்கும், அல்லது வெயிட் லாஸ் ஆகும். ஒருத்தருக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஒருவேளை சர்க்கரை வியாதி இருக்கலாம். அதுவே வகை 2 வந்துச்சுன்னா உடல் பருமனாகும், உடல் குண்டாயிரும். அடுத்தது குறைபாடு. வகை 1க்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா செல்கள் அழிந்து விடுவதால். பீட்டா செல்லு சுத்தமாக டேமேஜ் ஆயிரும். வகை 2க்கு காரணம், அதாவது பீட்டா செல்லில் வந்து இன்சுலின் சுரக்கப்படும், ஆனால் இன்சுலின் வந்து வேலை செய்யாது, அதனால் ஏற்படும். அடுத்து சிகிச்சை. வகை 1க்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலினை எடுத்துக்கொள்ளுதல். அதாவது செயற்கையாக ஊசி போடுறது, மருந்து சாப்பிட்றது, இப்படி தான் வந்து கட்டுப்படுத்த முடியும். அதுவே வகை 2 வந்துருச்சுன்னா உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி பண்ணுறது, மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமாக கட்டுப்படுத்தலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், வகை 2 வந்தால் கூட பரவாயில்ல, வகை 1 வந்தால் தான் ரொம்ப மோசம். இந்த நீரிழிவு நோயை பற்றி சில தகவல்களை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்தியாவில் 8 பேரில் ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்கான், சர்க்கரை வியாதிக்காரங்களாம் இருக்காங்களாமா. WHO புள்ளி விவரப்படி 2025, அதாவது அடுத்த வருஷத்தில் இந்தியாவில் 57.2 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். இந்தியாவில் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான சராசரி வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. 40 வயசு ஆகிட்டாவே சர்க்கரை வியாதி வந்துடுதுங்களாம் இந்தியாவில். ஆனால் பிற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது அங்கே வந்து 55 வயசானால் தான் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வருதுங்களாம். அடுத்தது ஒரு முக்கியமான டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2030 எப்போன்னு பாருங்கள், 2030 உலகத்தில் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் சர்க்கரை நோய் 7வது இடத்துல இருக்குமா. இந்த சர்க்கரை வியாதியுடைய அறிகுறி என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அறிகுறியை பொறுத்த வரைக்கும் இந்த அறிகுறியை தான் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஏன்னா இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தா அதற்கு ஹைப்பர் கிளைசீமியான்னு பேர், நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமானால் ஹைப்பர் கிளைசீமியான்னு பேர். ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமானால் என்ன ஆகும்? அதை வந்து நம்மளுடைய சிறுநீரகமானது தண்ணியில் கலந்து யூரினாக வந்து வெளியே அமிச்சிரும். ஓவராக சர்க்கரை இருக்குதுன்னா என்ன ஆகுங்க? அதை வந்து நம்ம சிறுநீரகம் என்ன பண்ணும், அப்படியே வந்து வெளியே அமுச்சு விட்ரும், சிறுநீரில் அமுச்சு விட்ரும். அப்படி அளவுக்கு அதிகமான சிறுநீர் வெளியே போனால் அதற்கு பாலி யூரியான்னு பேருங்க. யூரின் போகிறாருன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதிகமான குளுக்கோஸ் வந்து தண்ணியில் வெளியேற்றப்படுது, யூரின் வழியாக வெளியேற்றப்படுது. இதற்கு கிளைகோசூரியான்னு பேருங்க. அடுத்தது அதிகமான யூரின் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், தண்ணி தாகம் எடுக்கும். அப்படி தண்ணி தாகம் எடுக்குதுன்னா அதற்கு பாலிடிப்சியான்னு பேருங்க. அதிகமான தண்ணி தாகம் மட்டும்தான் எடுக்குமான்னு கேட்டால் எடுக்காது, அதிகமான பசியும் எடுக்கும். அப்படி பசி எடுத்ததுன்னா அதற்கு பாலிபேஜியான்னு பேருங்க. சரிங்களா? திரும்ப பார்த்துக்கோங்க, இங்கேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தா ஹைப்பர் கிளைசீமியா, அதிகமான யூரின் போனால் பாலியூரியா, அதிகமான குளுக்கோஸு யூரின் வழியாக வெளியே போனால் கிளைகோசூரியான்னு பேர். நீர் இழப்பால் அதிகமான தாகம் எடுத்தால் அதை வந்து பாலிடிப்சியான்னு சொல்கிறாங்க. அதிகமான பசி எடுத்தால் பாலிபேஜியான்னு சொல்கிறாங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இங்கிருந்து தான் கேள்விகள் வரும். இந்த சர்க்கரை வியாதியை எப்படி கட்டுப்படுத்தலான்னா ஒரே வழி உணவு கட்டுப்பாடு தாங்க. உணவு கட்டுப்பாடு பண்ணனா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கணும், நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்படி பார்த்துக்கோங்க, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மொத்த கலோரி மதிப்பில் 50 to 55% கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும்.
50 to 55% கார்போஹைட்ரேட்டு. அதுவே வந்து 5 to 25% கொழுப்பு. அதுவே வந்து அத்தியாவசிய அமினோ அமிலம் நமக்கு தேவைன்னா 10 to 15% புரதம். சரிங்களா? அதாவது நல்லா பாருங்கள், 50 to 55% கார்போஹைட்ரேட்டு, 5 to 25% கொழுப்பு, 10 to 5% புரதம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னாவே உடம்பு வந்து ஓகே ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறைவுற்ற கொழுப்பை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவுற்ற கொழுப்பாக இருந்தால் குறைவாக எடுத்துக்கணும். நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலமாக இருந்தால் அதை அதிகமாக எடுத்துக்கணும். நிறைவுற்று இருந்தால் குறைவாக எடுக்கணும், நிறைவுறாமல் இருந்தால் அதிகமாக எடுத்துக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது உடல் பருமன், உடம்பு வந்து குண்டாகிறது. உடம்பு குண்டாகிறதால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். உடலில் வந்து கொழுப்பு அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா உடல் பரும குறியீடு அப்படிங்கிறது மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒருத்தர் வந்து குண்டாக இருக்காரா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதற்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குதுங்க. எடை எடுத்துக்கிறாங்க, ஒருத்தருடைய எடை அதை வந்து கிலோகிராமில் எடுத்துக்கிறாங்க. கீழே வந்து உயரம் மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துக்கிறாங்க. எடை பை உயரம் அப்படின்னு போட்டு வகுதல் பண்ணால் அவருடைய பிஎம்ஐ கிடச்சிரும். இந்த பிஎம்ஐயை வச்சு ஒருத்தர் வந்து குண்டாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும், அதாவது நமக்கு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோமே, கொஞ்சம் சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்றோன்னு வைங்களேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 7 கலோரியிலும் 1 கிராம் கொழுப்பானது நம்ம உடம்புல வந்து சேமிக்கப்படுதான். எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம்னா 7 கலோரி ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 கிராம் வந்து கொழுப்பு வந்து உடம்புல சேருதான். அந்த கொழுப்பு எங்கே சேரும்? நம்முடைய தோலில் அல்லது வயிற்று பகுதியில் அடிப்போஸ் திசுன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த அடிப்போஸ் திசுவில் அந்த கொழுப்பானது போய் சேரும். அப்படி சேரும்போது என்ன ஆகுது? அந்த கொழுப்பானது நம்ம உடம்பு எடையை 20 to 25% அளவுக்கு கூட்டுது. அடுத்தது இங்கே வந்து 2 பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. நம்ம யாரை அதிக எடை உடையவர்னு சொல்கிறோம், யாரை உடல் பருமன் உடையவர்னு சொல்கிறோம். இது ரெண்டும் வேறு. அதிகமான எடை இருக்கிறங்கிறது வேறு, உடல் பருமனாக இருக்கிறதுங்கிறது வேறு. இது என்ன வேறுபாடுன்னு பாருங்கள். அதிக எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி உடல் எடையை விட 10% கூட இருக்காருன்னா, அதாவது 100 கிலோ ஒருத்தர் இருக்கணும், அவர் 110 கிலோ இருக்கார், ஒரு 10% கூட இருக்காருன்னா அதை வந்து அதிக எடை கொண்டவர்னு தான் சொல்லணும். அதுவே ஒருத்தர் வந்து சராசரி உடல் எடையை விட 20% அதிகமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100% அவர் இருக்கணும், அதுவே அவர் 130 கிலோவாக இருக்காருன்னா அவர் உடல் பருமன் உடையவர். அதாவது 10% மேலே இருந்தால் அதிக எடை கொண்டவர், 20% மேலே இருந்தால் உடல் பருமன் உடையவர். அடுத்து இதய நோய்க்கு போகிறோம். இதய நோயை பொதுவாக கரோனரி இதய நோயின்னு சொல்லுவாங்க. இதய நோய் எப்படி ஏற்படுதுங்க? அதாவது நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேருது. அந்த கொழுப்பு என்ன பண்ணுது? ரத்த நாளங்களில் போய் படியுது. அப்படி படிஞ்சால் அதற்கு பிளேக்குன்னு பேருங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரத்த டியூப்பில், உடம்புல இருக்கிற ரத்த டியூப்பில் கொழுப்பு படிஞ்சால் அந்த படிவுக்கு பிளேக்குன்னு பேர். இந்த பிளேக் என்ன பண்ணுது? நம்ம உடம்புல நீண்ட காலமாக படியும் பொழுது ரத்த குழாய் அளவை வந்து சுருங்க வச்சிருது. அதனால் என்ன ஆகுது? நம்ம ரத்தம் கொண்டு போகிற ப்ரெஷரானது அதிகமாகுது. அதாவது பெரிய குழாயாக இருந்தால் தண்ணி வந்து மெதுவாக போகலாம், சின்ன குழாயாக இருந்தால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போகணும். அப்படி ப்ரெஷரி பண்ணி போகும்போது தான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வருதுங்க. இதய நோய்ங்கிறது ஹார்ட் அட்டாக் தான். இந்த பிளேக் நோய் படிவால் ரத்த குழாய் சுருங்கி நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு பேருங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கொழுப்பு படிஞ்சு போச்சு, அப்போ என்ன ஆகும்? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக்லேயே 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று இஸ்கிமியாங்கிற டைப்பு, இன்னொன்று வந்து இதய தசை நசிவுறல்ங்கிற டைப்பு. இஸ்கிமியா அப்படிங்கிறது இதய தசைக்கு குறைவான ரத்த ஓட்டம், அதாவது ரத்தம் கம்மியாக போகிறது. அதாவது இதயத்துக்கு ரத்தம் போகும், அந்த இதயத்துக்கு போகிற ரத்தம் கம்மியாக போச்சுன்னா அதுக்கு தான் இஸ்கிமியான்னு பேர். அதுவே இதய தசை திசுக்கள் வந்து இறந்து போச்சுன்னா அதற்கு இதய தசை நசிவுறல் பேருங்க. அடுத்தது ஆபத்து காரணிகள். ஆபத்து காரணினா எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா 2 ரீசனால் வருதுங்க. ஒன்று ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிறது, இதை வந்து ஹைப்பர் கொலஸ்டிரோலோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிறது. இன்னொன்று வந்து ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஓவராக டென்ஷன் ஆகிறது. இதனால் மிகை ரத்த அழுத்தம் ஏற்படும். இந்த 2 ரீசனால தான் ஹார்ட் அட்டாக் வந்து வருங்க. அடுத்தது மேலும் அறிந்து கொள்ளும் அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியர்களுடைய ரத்தத்தில் இருக்க வேண்டிய சரியான கொழுப்புடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் பை டெசிலிட்டர். 200 மில்லிகிராம் தாங்க இருக்கணும். சராசரியாக 200க்குள்ளே இருந்தால் ஓகே. 200 தாண்டி போகுதுன்னா, 200லேருந்து 300 தாண்டி போகுதுன்னா கண்டிப்பாக கரோனரி இதய நோய் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம எடுத்துக்கூடிய புரதத்தை எப்படி எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். HDLன்னு சொல்லுவாங்க, அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம். இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இதை வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. HTL எடுத்துக்கிட்டால் நல்லது. அதுவே LTLன்னு ஒன்று இருக்குங்க, குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம்.
இது எடுத்துக்கிட்டால் ஹார்ட்டுக்கு கெட்டது, ஹார்ட் அட்டாக் வரும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து புற்றுநோய்க்கு வர்றோம். உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்குறாங்களாம். எத்தனை பேருன்னு பாருங்கள், 4 மில்லியன் மக்கள். இந்தியாவில் மட்டும் 1 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்களாம். புற்றுநோய்ங்கிறத இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், கேன்சர்னு சொல்லுவோம். கேன்சருங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்குங்க. லத்தீன் மொழியில் கேன்சர் என்பதற்கு நண்டு அப்படின்னு பொருளுங்க. புற்றுநோயை பற்றி படிக்கிறாங்கன்னா அந்த படிப்புக்கு ஆன்காலஜின்னு பேருங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. புற்றுநோயை பற்றி ஒருத்தர் படிக்கிறாருன்னா அந்த படிப்புக்கு ஆன்காலஜின்னு பேர். ஆன்கோன்னா கட்டிங்க, கட்டிகளை பற்றி படித்தல்னு அர்த்தமா. இந்த புற்றுநோய் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து செல்லானது நிறைய இருக்குது. அந்த செல் என்ன பண்ணும், சில ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் பிரியும். 1 2ஆக மாறும், 2 4ஆக மாறும். ஆனால் சில நேரங்களில் இந்த செல்லானது ரூல்ஸ்க்கு உட்படாமல் 1 10ஆக மாறும், 100ஆக மாறும், இப்படி கட்டுக்கடங்காமல் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி கட்டுப்பாடற்ற பிரிதல் நடக்குதுன்னா அதுதான் புற்றுநோய். இந்த புற்றுநோய் என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல உருவாகிட்டு உடம்பில் இருக்கிற தொலைதூர பாகங்களுக்கும் ட்ராவல் பண்ணும். இப்போ கையில் உருவாகுதுன்னா அது காலுக்கு போகலாம், தலைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். புற்றுநோய் வந்து உடம்புடைய பல பாகங்களுக்கும் பரவும். எல்லாமே பரவுமான்னு கேட்டால் கிடையாது. அதில் 2 டைப் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்படி உடம்புடைய பல பாகங்களுக்கு பரவுச்சுன்னா அந்த நிகழ்வுக்கு மெட்டாஸ்டாசிஸ்ன்னு பேருங்க. நோட் பண்ணிக்கோங்க. புற்றுநோய் கட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் அதற்கு பேர் வந்து மெட்டாஸ்டாசிஸ்ன்னு பேருங்க. இந்த மெட்டாஸ்டாசிஸ் நிகழ்வால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல், மூளை. இது தாங்க ரொம்ப பாதிக்கப்படும். அடுத்தது 2 முக்கியமான டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக புற்றுநோய் தடுப்பு நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. உலகம்னு சொன்னால் பிப்ரவரி 4, தேசியம்னு சொன்னால் நவம்பர் 7. பார்த்துக்கோங்க. அடுத்து புற்றுநோயுடைய வகைகளை பார்க்குறோம். புற்றுநோயை பொதுவாக வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அது உருவாகும் திசுக்களின் அடிப்படையில். திசுனா அந்த புற்றுநோய் எங்கே உருவாகுது அதை வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கார்சினோமா, இன்னொன்று சார்கோமா, 3வது லூக்கேமியா. இந்த 3 பற்றி கொஞ்சம் பார்ப்போமே. முதல்ல பார்க்குறது கார்சினோமா. கார்சினோமா டைப் எங்கே ஏற்படும்னா உடல் உள் உறுப்புகளில் ஏற்படுங்க. அதாவது தோல், நுரையீரல், வயிறு, மூளை, இதெல்லாம் எங்கே இருக்குது, உடலுக்கு உள்ளே இருக்குது, அங்கே தான் ஏற்படுங்க. உடல் உள் உறுப்புகளில் ஏற்பட்டால் அதை வந்து கார்சினோமான்னு சொல்லுவாங்க. இந்த கார்சினோமா மெயினாக எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் மற்றும் சுரப்புகளுடைய திசுக்களில் உருவாகுது. எபித்தீலியல் செல்களில் உருவாகுது. இதை நோட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவிலேருந்து தான் கொஸ்டின் வரும். இருக்கிற புற்றுநோயில் 85% கார்சினோமா டைப்பாக தான் இருக்குது. அடுத்தது சார்கோமா டைப்பு. சார்கோமா டைப் எங்கே உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் உருவாகுங்க. எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிப்போசிஸு, தசைகள், அதாவது எலும்போட ஜாயிண்டாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே சார்கோமா உருவாகும். அதாவது இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் இது உருவாகுங்க. இருக்கிற புற்றுநோயில் 1% தான் சார்கோமா டைப்பாக இருக்குது. அடுத்தது லூக்கேமியா. லூக்கேமியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. நல்லா பாருங்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், சிகப்பணு கிடையாது, வெள்ளை அணு. இரத்த வெள்ளை அணு எங்கே உருவாகுங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலும்பு மஜ்ஜையில் உருவாகும், நிணநீர் முடிச்சில் உருவாகும். அங்கே உருவாகிற இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் அதைத்தான் லூக்கேமியா சொல்கிறாங்க. இந்த லூக்கேமியாவை இரத்த புற்றுநோய் சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இரத்த புற்றுநோய்ங்கிறது என்னதுங்க, ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. இந்த லூக்கேமியா டைப் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகள், 5 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருங்க. அடுத்தது புற்றுநோய் கட்டிகளை பார்க்குறோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, 2 டைப்பான கட்டி இருக்குது. ஒன்று தீங்கற்ற கட்டி அல்லது லிக்னன்டன்ட் வகை அல்லாத கட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடலுக்குள்ளே உருவாகுங்க. ஒரு இடத்துல உருவாகும், ஆனால் உடலுடைய மற்ற பாகங்களுக்கு பரவாது. ஒரு இடத்துல உருவானா அங்கேயே தான் சேவனையன்னு உட்காந்துருக்கும். அப்படி உட்காந்துருந்தா அது தீங்கற்ற கட்டி அல்லது லிக்னன்ட் வகை அல்லாத கட்டி. அடுத்தது இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா மேக்லினன்ட் கட்டிகள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வேகமாக பரவும், வேகமாக வளர்ச்சி அடையும் செய்யும், வேகமாக வளரும். அது வந்து மற்ற உறுப்புகளுக்கும் பரவும். அப்படி பரவனா அதை மேலிக்னன்ட் கட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி 2 டைப்பான கட்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளை சொல்லியிருக்காங்க பாருங்கள். புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள், காரணி வந்து இயற்பியல் காரணியாக இருக்கலாம், வேதியியல் காரணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. காரணிகளை பொதுவாக கார்சினோஜென்கள் சொல்லுவாங்க. புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளை கார்சினோஜென்கள் சொல்லுவாங்க. அதுவே புற்றுநோயை உருவாக்கும் வைரஸை ஆன்கோஜெனிக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. வைரஸாக இருந்தால் ஆன்கோஜெனிக் வைரஸ், அதுவே வேறு காரணிகளாக இருந்தால் கார்சினோஜென்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை பார்க்குறோம். புற்றுநோயை 4 சிகிச்சை வகையில் குணப்படுத்தலாங்க. ஒன்று அறுவை சிகிச்சை, அந்த புற்று கட்டிகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறது.
இரண்டாவது கதிரியக்க சிகிச்சை, அந்த செல்லை மட்டும் லேசர் அடித்து அதை வந்து காலி பண்ணிடுறது. மூன்றாவது வந்து வேதி மருந்துகளை பயன்படுத்துறது. வேதி மருந்து சிகிச்சையை கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. வேதி மருந்து சிகிச்சையை கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதி மருந்து சிகிச்சைன்னு என்னங்க? அதாவது மருந்தை யூஸ் பண்ணி அந்த செல்கள் வந்து பிரியாமல் தடுக்கிறது. அடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை. தடைக்காப்பு சிகிச்சைனா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுங்க. நம்ம உடம்புல இன்டர்பெரான்கள் அப்படிங்கிற தடைக்காப்பு மண்டலம் இருக்குது. அந்த தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு புற்றுநோய் செல்லை வந்து அழிக்கிறது. இப்படி 4 வகையான சிகிச்சை முறை மூலமாக புற்றுநோயை குணப்படுத்துகிறாங்க. அடுத்தது எய்ட்ஸுக்கு வரும், கடைசியான டாப்பிக்குங்க. எய்ட்ஸ் அப்படிங்கிறத பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எய்ட்ஸ் எப்படி உருவாகுதுன்னா ஹெச்ஐவி வைரஸால் உருவாகுது. ஹெச்ஐவியுடைய தமிழ் மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ் இந்த வைரஸால் ஏற்படுதுங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற லிம்போசைடுகளை தாக்கும். லிம்போசைட்னா என்னப்பா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம உடம்புல நோய் தடைக்காப்பு மண்டலம் இருக்குன்னு சொன்னோன்னா, அந்த நோய் தடைக்காப்பு மண்டலத்துக்கு காரணம் லிம்போசைட்டு. அந்த லிம்போசைட்டை அடித்து என்ன பண்ணும்? காலி பண்ணிடும். இந்த லிம்போசைட்டை காலி பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து நோய் தடுப்பு மண்டலமே இல்லாமல் போயிடும். இதனால் ஒரு சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட சீக்கிரமாக குணமாகாது. எல்லா நோயும் சீக்கிரமாகவே அட்டாக் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாகவே இறந்து போயிடுவோம். இந்த ஹெச்ஐவி வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி வைரஸ் கிருமி எங்கே இருக்கும் உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரில் இருக்கும், கண்ணீரில் இருக்கும், உமிழ் நீர்களில் இருக்கும், தாய்ப்பால் இருக்கும், கலவி கால்வாய் சுரப்புகளில் இருக்கும். இங்கே இருக்குங்க. அங்கே நம்ம அதை வந்து டைரெக்டாக நம்ம உடம்புல நம்ம உள்ளே செலுத்திட்டோம்னா மட்டும்தான் நமக்கு ஹெச்ஐவி பரவும். நம்ம அவங்கள போய் தொடர்றதோ அல்லது சாதாரணமாக உரசுறதாலேயோ வந்து ஹெச்ஐவி வைரஸ் நமக்கு வராது. ஆனால் இங்கே இருக்கிற ஏதாவது உறுப்புகள்லேருந்து நம்முடைய உடல் உள் உறுப்புகளில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹெச்ஐவி வைரஸ் வந்துடுங்க. குறிப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்புகள் மூலமாக ஹெச்ஐவி வைரஸ் ஆனது பரவுதுங்க. இந்த ஹெச்ஐவி வைரஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க எலைசாங்கிற டெஸ்ட்டு, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெஸ்டர் பிளாட் அப்படிங்கிற டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக எலைசா அதோடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்துக்கோங்க. என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசை. எலைசா டெஸ்ட்டு வச்சு இருக்கா இல்லையாங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெஸ்டர் பிளான்ட் அந்த சோதனையை வந்து பண்ணலாங்க. அடுத்தது முக்கியமான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. இதை வந்து NACOன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு உருவாக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தடுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. எய்ட்ஸுன்னு பற்றி பேசும்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுல முன்னோடியாக இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுனிதி சால்மோன். இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையில் முன்னோடியாக இருந்தவங்க. 1980களில் சென்னையில் வந்து ஹெச்ஐவி தன்னார்வ சோதனை மையங்களை உருவாக்கினவங்க. இவங்க தான் ஸ்டார்டிங்காக பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய குழுவினர் தான் வந்து 1985 இந்தியாவில் முதல்ல ஹெச்ஐவி தொற்றுக்கான ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை ஆவணப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய எய்ட்ஸ் நோயாளி முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது வரைக்கும் ஷார்ட் நோட்ஸை பார்த்தோம். அடுத்து புக் பேக் கொஷினை பார்த்துடலாங்க. முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வியை பாருங்கள். புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பியை தூண்டுகிறது. நல்லா பாருங்கள், புகையிலை பழக்கம் எதை தூண்டுகிறது? அட்ரினலினுடைய சுரப்பை தூண்டுகிறது. அதற்கு காரணமான காரணம் என்னன்னு கேட்குறாங்க, நிக்கோட்டின். இரண்டாவது கேள்வி, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னு கேட்குறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி. அடுத்து மூன்றாவது கேள்வி, சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன. இதை கூற்று காரணத்தில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சாதாரண செல்லை அழிக்கிறத விட புற்றுநோய் செல்லை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துரிதமாக செல் பிரியும் தன்மை கொண்டது. அதாவது நிறைய பிரிஞ்சு போய் நிறைய செல்லாக மாறணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் காரணம். அடுத்து நான்காவது கேள்வி, நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எதுன்னு கேட்குறாங்க. லிம்போமா. லிம்போமா எங்கே தாக்குது? மண்ணீரலை தாக்குகிறது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தால் உருவாகுது என்ன? ரொம்ப ஓவராக மதுவை சாப்பிட்டாங்கன்னு என்ன ஆகும்? கல்லீரல் சிதையும். முன்னாடி தான் பார்த்தோம். அடுத்து ஆறாவது கேள்வி, இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதய தசைக்கு போதிய ரத்தம் போகாததால் தான் இதயக்குழல் இதய நோய் ஏற்படுதுங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, எபித்தீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர்னு கேட்டிங்கன்னா கார்சினோமா அப்படிங்கிற பேருங்க. அடுத்தது எட்டாவது கேள்வி, மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையதுன்னா வீரியமிக்க கட்டி மாலிக்னன்ட் வகையை சார்ந்தது. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பாலிபேஜியா என்ற நிலை எங்கே காணப்படுகிறது? டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் அதில் வருதுங்க. அடுத்தது 10வது கேள்வி, மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு என்னதுங்க? மைய நரம்பு மண்டலம். அடுத்தது கீழ்கண்டவற்றை சரியா தவறா என கூறுக.
இதில் முதல் கேள்வியை பாருங்கள். எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய், எபிடெமிக்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், இது ஒரு கொள்ளை நோய் தான். அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள். புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோஜீன்கள் என்று பெயர். அடுத்து மூன்றாவது கேள்வி, உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம். உடல் பருமனாக இருந்தால் எங்கே கட்டி உருவாகும்? தப்பு. அடுத்து நான்காவது கேள்வி, வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த சிகப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லூக்கேமியா. இதை பார்த்தா கரெக்டு மாதிரி தான் தோணும், ஆனால் தப்பு. வெள்ளையணுக்கள் அதிகரித்தாதான் அது லூக்கேமியா, சிகப்பணுக்கள் அதிகரிக்காது. அப்போ இந்த கூற்று தப்பு. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள். நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய் காரண ஆய்வு, ஏடியாலஜி என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட், இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆறாவது கேள்வி, நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எய்ட்ஸ் நோய் பரவாது. கரெக்டு தான். அடுத்தது ஏழாவது கேள்வி, இன்சுலின் பற்றாக்குறையால் டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் வகை 2 உருவாகிறது. தப்பு, பற்றாக்குறையால் உருவாகாது, இன்சுலின் வேலை செய்யாது. அடுத்தது எட்டாவது கேள்வி, கார்சினோஜன்கள் என்பவை புற்றுநோய் உருவாக்கும் காரணிகளாகும். கரெக்டுங்க. கார்சினோஜன் என்னது? புற்றுநோயை உருவாக்கும் காரணிக்கு தான் கார்சினோஜன் பேர், முன்னாடி தான் படித்தோம். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்கள். நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டு. பத்தாவது கூற்றை பாருங்கள். சிரோசிஸ் நம்ம முன்னாடி படித்தோம். எங்கே படித்தோம்? மது அருந்துவதால் கல்லீரல் பாதிக்கப்படுது இல்லையா, அதை படித்தோம். சிரோசிஸ்னால் என்னதுங்க? கல்லீரல் வீக்கம். இந்த கல்லீரல் வீக்கம் என்பது மூளை கோளாறு நோயுடன் தொடர்புடையதுன்னா தப்பு. எங்கெங்கே தொடர்புடையது? தப்பு. அடுத்தது பொறுத்துக பாருங்கள். சார்கோமா அப்படிங்கிறது இணைப்பு திசு புற்றுநோய், கார்சினோமா அப்படிங்கிறது வயிற்று புற்றுநோய், பாலிடிப்சியா அப்படிங்கிறது அதிகமான தாகம், பாலிபேஜியா என்பது அதிகமான பசி, இதய தசை நலிவுறல் நோய் இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. இறுதியாக கோடிட்ட நிரப்புக, அதை பார்க்குறோம். முதல் கேள்வியை பாருங்கள். ஆல்கஹாலை அதிகமாக பயன்படுத்துவதால் கல்லீரலில் சிர்ரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. கரெக்டு. அடுத்தது இரண்டாவது கூற்று பாருங்கள். புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் என்னது? நிக்கோட்டின். அடுத்து மூன்றாவது கேள்வி, இரத்த புற்றுநோய்க்கு லூக்கோமியா என்று பெயர். கரெக்டுங்க. அடுத்து நான்காவது கூற்று பாருங்கள். சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் உருவாகும் அதன் குறைவான பதில் விளைவுக்கு சகிப்புத்தன்மைன்னு பேருங்க. அதாவது சில வகையான மருந்து தொடர்ந்து பயன்படுத்தினோம்னா அந்த மருந்து வேலை செய்யாமல் போகும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது எந்த வகையில் வரும்னா வகை 2ல் வரக்கூடிய நீரிழிவு நோய்ங்க.